கோமா தான் நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப நாளா ஆச்சு. என்னன்னு தெரியல, அவங்களுக்கும் ஒரு தெரிஞ்சா என்னன்னு தெரியல, நம்ம வீட்டுல சாமி கும்பிடல அப்படின்னு. ஸோ நேற்று வந்தாங்க, பழங்கள் வந்து நிறைய இருந்தது, வாழைப்பழம். அதை வந்து பாத்தீங்கன்னா கோமாதாவை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் வந்து ஈவினிங் ரொட்டீன் தான் வந்து பார்த்தேன். ஸோ நேற்று வந்து தண்ணி வந்து வராது, ஏன்னா முந்தா நாள் வந்து கொஞ்சமா வந்துச்சு. இன்னைக்குதான் வரும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நேற்று சாயங்காலம் வந்து பாத்தீங்கன்னா மாடியில சும்மா வாக் பண்ணி போயிட்டு இருந்தேன். அப்ப பக்கத்து வீட்டுல தண்ணி நல்லா போர்ஸா வந்துட்டு இருந்தது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ பெட்ஷீட் எல்லாம் துவைக்கணும்னு நினைச்சோமே, தண்ணி ஒரே நாள்ல செலவு பண்ணா டேங்க்ல வந்து தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதாவது மாடியில வேலை செய்யணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அதனால வாஷிங் மிஷின் இருக்கதே நான் மறந்துட்டேன். ஸோ அந்த நேரத்துல சாயங்கால நேரத்தில் நான் வாஷிங் மிஷின் கூட போட்டிருக்கலாம் பெட்ஷீட்டை. நான் என்ன பண்ணேன், கையிலேயே நம்ம துவைக்கலாம், மாடியில இருந்து துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா வந்து பண்ணேன். ஸோ அந்த சாயங்கால வேலையில அந்த நிலா வெளிச்சத்துல கொஞ்சம் வந்து பண்றது நல்லாதான் இருந்தது. ஆனா இரவு நேரத்துல எப்பவுமே வந்து நான் வந்து வாஷ் பண்ண மாட்டேன், துணியை வந்து துவைக்க மாட்டேன். ஆனா நேற்று வேற வழி இல்லாம துவைச்சேன். எங்க வீட்டை சுத்தி நிறைய வந்து மில்லு தான் இருக்கும், அரிசி மில்லு தான் இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து வரக்கூடிய புகை, அந்த தூசி எல்லாம் வந்து கருப்பு கருப்பா வந்து இருக்கும். நான் மாடியில கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு நடந்து என் காலை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு கருகருன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த சாம்பலோட இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கும். பக்கத்துல வீடுகள்லாம் வந்தா நமக்கு கொஞ்சம் இந்த இது தாக்கம் வந்து குறையுமோ என்னமோ தெரியல. வீடுலாம் இல்லாதனால எம்டி லேண்டா சுத்தி இருக்கனால நமக்கு வந்து இந்த புழுதி வந்து ரொம்ப வந்து அண்டுது. வேற வழியே இல்லை, நம்ம சமாளிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் என்னதான் கூட்டி விட்டாலும் இன்னைக்கு போய் திரும்ப அதை போய் நான் சாயங்காலம் பார்த்தேன்னா அந்த குப்பை இருக்கதான் செய்யும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் சர்ஃப்ல வந்து ஊற வச்சிருந்தேன் பெட்ஷீட்டு, தலைவாணி உரை இதெல்லாம் வந்து அலசி போட்டிருந்தேன். நிலாவோட வெளிச்சத்துல அப்படியே நிலாவை ரசிச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு வந்து மாடி வீட்டுல வந்து வேலை செய்யறது ரொம்ப பிடிக்கும். மாடியில, ஏன்னா நாங்க வாடகை வீட்டுல குடியிருக்கும் போது நாங்க மாடியில தான் வந்து இருந்தோம். ஸோ அதனால எனக்கு அந்த ஃபீலிங் வந்து எப்பவுமே இருக்கும். சொந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் மாடிக்கு வந்து நான் அவ்வளவு வரதே இல்லை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மாடியை வந்து ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்ப வேற கொஞ்சம் 2 நாளா வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தேன் பாத்தீங்களா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 6 மணிக்கு சாயங்காலம் வந்து மாடியில வந்து சின்னதா ஒரு வாக்கிங் போயிட்டு அப்படியே வந்து எல்லாத்தையும் ரசிச்சுட்டு கீழே வந்து மயில், கீரிப்புள்ள அதெல்லாம் ஓடிட்டு இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். வாடகை வீட்டுல இருந்தப்ப மாடி வீட்டுல இருந்து செஞ்ச சில சந்தோஷமான விஷயங்கள்லாம் நினைச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு மாடியில இருக்கிறது பிடிக்குமா இல்ல கீழே இருக்கிறது பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட்